வேளச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் அசன் மௌலானா பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி சர்ச் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அசன் மௌலானா தீவிர வாக்கு சேகரிப்பில் விட்டு வருகிறார். குறிப்பாக பெசன் நகர் பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர்கிட்ட சில கேள்வி இருப்போம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மற்ற நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையிலேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்த மக்களிடம் இருந்து எப்படி எதிர்பார்ப்பு இருக்குது? இப்போ நம்ம வந்து ஓடை மாநகரில் வாக்கு சேகரிச்சுட்டு கொண்டு இருக்கோம். இந்த மக்களுக்கு வந்து மீன் மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 30 ஆண்டு கால கோரிக்கை இருந்துச்சு. அது நம்ம ஆட்சிக்கு வந்தனே மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட தெரிவித்து அந்த லேண்டோட கிளாசிஃபிகேஷனை மாற்றி வாங்கி அந்த மக்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் எம்எல்ஏ நிதியிலிருந்து மீன் மார்க்கெட் கட்டி தந்துள்ளோம். இங்கே சிஆர்செட் பிரச்சனை இருக்குது. சிஆர்செட் பிரச்சனைக்கு நம்மளே நேரடியாக சிஆர்செட்டுக்கு நோட் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி வந்து கடலோர வாழும் மக்களுக்கு இவங்க உள்நாட்டு மீனவர்னு அழைக்கப்படுறவங்க பூர்வக்குடி மீனவர்கள், இவர்களுக்கு சாலை அமைத்து தரணும்னு சிஆர்செட்டுக்கு நோட் எழுதியிருக்கோம். 2019 சிஆர்செட் ஆக்ட் பிரகாரம் மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், கோவா போன்ற மாநிலங்களில் கடலை ஒட்டி 50 மீட்டர் 40 மீட்டர்லாம் சாலைகள் அமைத்து விட்டார்கள், கடைகள் போட்டு விட்டார்கள். ஏன் மதுபான கடைகளே கோவாவில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த 2019 சிஆர்செட் ஆக்டை வந்து பாஸ் பண்ணாமல், யூஸ் பண்ணாமல், இல்லை யூட்டிலைசேஷனுக்கு கொண்டு வராமல் நமக்கு ரோடே போட்டு தரதில்லை. ஸோ நம்ம சிஆர்செட்டுக்கு நோட் எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பேவர் பிளாக்குக்காக எம்எல்ஏ நிதியிலேருந்து 60 லட்ச ரூபா கொடுத்து அது அவங்க வந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. சிஆர்செட்டில் வந்து கிளியரன்ஸ் தராமல். ஸோ மறுபடியும் அந்த கிளியரன்ஸ் இப்போ கேட்டிருக்கோம். ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மக்களுக்கு சாலை அமைத்து தரப்படும். சாலை அமைத்து தரப்பட்டால் தான் வந்து இந்த கடல் அரிப்பு இல்லாமல் அவங்க மணல் திட்டு சாலை அப்புறம் அவங்க வீடு வரணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மீனவ மக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த சாலைகள் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சுந்தருடன் அன்பழகன்.